எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 119 71வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று சொல்லுகிறான். அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு உபத்திரவங்களும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு உபத்திரவமும் நமக்கு ஒவ்வொரு பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அதனால உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில வருகிறதை நம்ம நல்லதுன்னு சொல்லி ஆவலோடு வரவேற்கணும். இன்னைக்கு உபத்திரவத்தை யாரும் வரவேற்பது இல்லை. ஆனா உபத்திரவம் வந்தா நாம சோர்ந்து போயிடுறோம். அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை மறுபடியும் பேசி கொண்டிருக்கிறார். நம் வாழ்க்கையில ஒரு உபத்திரம், ஒரு நஷ்டம், ஒரு பிரச்சனை வந்த உடனே நாம ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்கிறோம். ஆண்டவரே, ஏன் இந்த காரியம், ஏன் இந்த பிரச்சனை எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி வருது, என் குடும்பத்திற்கு மாத்திரம் ஏன் இப்படி வருது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் இன்னைக்கு பதில் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, உபத்திரம் வருதா, நீங்க சொல்லுங்க, நல்லதுன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த உபத்திரவத்திற்காய் நன்றி, இந்த பிரச்சனைக்காய் நன்றி, இந்த வியாதிக்காய் நன்றி, இந்த நஷ்டத்திற்காய் நன்றி, இந்த இழப்புக்காய் நன்றி அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அது மிகுந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். தாவீது ராஜா அழகா சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். பாருங்க, அதே அதிகாரத்துல 67வது வசனத்துல அவர் எழுதுகிறார், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக நான் வழி தப்பி நடந்தேன், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து வந்தேன். ஆனால் இந்த உபத்திரவம் என்னை உம்பக்கமாய் திருப்பி விட்டது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நமக்கு ஒரு உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதிக்கிற பொழுது நம்மை நாமே உட்கார்ந்து நிதானிக்கணும். ஏன் இந்த உபத்திரவம் என் வாழ்க்கையில வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு நம்ம நிதானித்தோம் அப்படின்னா அதற்கு காரணம் நாமத்தான் இருப்போம். இந்த இடத்துல தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உபத்திரவப்படுவதற்கு முன்போ நான் வழி தப்பி நடந்தேன். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பயங்கரமான உபத்திரவத்தின் ஊடாக அவர் கடந்து சென்றார். அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் முதற்கொண்டு அவருக்கு உபத்திரவம் ஆரம்பித்து விட்டது. சொந்த மாமனார் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறார். சொந்த மாமனார் தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறார். எத்தனையோ முறை முயற்சி பண்ணினார், ஆனால் அது முடியவில்லை. அந்த உபத்திரவத்தின் ஊடாக கூட தாவீது ராஜா சோர்ந்து போகவே இல்லை. எல்லா உபத்திரவ நேரத்திலையும் அவர் உட்கார்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாட்டு எழுதுவார். உபத்திரவ நேரத்துல ஆண்டவரை துதிக்கிறதுல அவர் மறப்பதே இல்லை, எல்லா நேரத்திலையும். அதனால்தான் அவர் சொல்றார், எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். இன்னைக்கு நிறைய பேரு பணம் இருந்தா, ஆசீர்வாதம் இருந்தா, வியாதி இல்லாம இருந்தா நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல உபத்திரம் வருகிற பொழுது, பிரச்சனை வருகிற பொழுது, வியாதி வருகிற பொழுது மனப்பூர்வமாய் ஸ்தோத்தரிக்க முடிகிறதா? நிறைய பேருக்குள்ள இல்ல. அதனால்தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், தாவீது ராஜாவை போல எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சரி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நான் உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு அவர் சொல்றார். சொந்த மாமனார் அவரை விடுங்க, அடுத்து பாத்தீங்கன்னா சொந்த மகன் ராஜாவாக அரியணையில இருக்கிற அந்த நேரத்துல சொந்த மகன் அப்சலோம் மூலமாக இருக்கிற இடத்தை விட்டுட்டு ஓடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை.
கொஞ்சம் அந்த நிலைமையை பாருங்க. சொந்த மகனே தாவீதுக்கு விரோதமா எழும்புறார். அதன் நிமித்தமாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வெறுங்காலாய் அழுது கொண்டே போகிறார். பாருங்க, வெறுங்காலாய், செருப்பு கூட போடாம நடந்தே போறார் மலைக்கு. ராஜாவா இருந்தவர். அவர் அந்த உபத்திரவத்தை பார்த்து ஒரு நாளும் முறுமுறுக்கல. உபத்திரவத்தை பார்த்து ஒரு நாள் கேள்வி கேட்கல. என் மகன் எனக்கு விரோதமா எழும்பினது நல்லது ஆண்டவரேன்னு சொன்னார். என் மாமனார் எனக்கு விரோதமா எழும்பினது நல்லது ஆண்டவரேன்னு சொன்னார். இன்னைக்கு அப்படி நம்மளால சொல்ல முடியுமா? இல்லை என்றால் சொல்லுவதற்கு நம்மளை பழக்கம் பண்ணி கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உபத்திரவம் தான் ஆண்டவர் பக்கமாக நம்மளை கொண்டு வந்து சேர்க்கும். உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தான் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நம்மளை வாழ வைக்கும். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிப்பதற்கு காரணம் சொந்த மாமனார் எழும்பினதினாலதான், சொந்த மகன் எழும்பினதினாலதான் ஆண்டவரோடு கூட நிறைய காரியங்களை பேச முடிஞ்சது. ஆண்டவருக்காக நிறைய சங்கீதங்களை எழுத முடிந்தது. அதனாலதான் சொல்றார், நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய பிரமாணத்தை நான் காத்து நடக்கிறேன். என் வாழ்க்கையில 20 வருஷத்துக்கு முன்னாடி வியாதி என்கிற அந்த உபத்திரம் வந்தது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போன சுகமாவல, 2 ஆஸ்பத்திரிக்கு போன சுகமாவல, 3வது ஒரு இடத்துல அட்மிட் பண்ணிட்டாங்க. 20 நாள் மிகவும் முடியாத ஒரு சூழ்நிலை, மிகவும் சீரியஸான ஒரு கண்டிஷன். அப்படிப்பட்ட நேரத்துல தான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். உபத்திரவத்தின் குகையில தான் அநேகரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டேன். ஆண்டவர் வந்து என்னை தொட்டு சுகமாக்கினார். நான் இன்னைக்கு சொல்லுவேன், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நம்ம வாழ்க்கையில வருகிற அத்தனை பிரச்சனைகளுக்கு பின்பாக ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதைதான் தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. யோசேப்பு கிட்ட ஆண்டவர் சொப்பனத்துல சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்த போகிறேன். யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாய் காட்டுகிறார், உன் சகோதரர்கள் நடுவில், உன் தகப்பன் தாய்க்கு நடுவில் உன்னை நான் உயர்த்த போகிறேன் என்று. பாருங்க, அந்த சொப்பனம் கண்ட கொஞ்ச நாள்ல தன்னுடைய சொந்த சகோதரரை என்ன பண்றாங்கன்னா குழிக்குள்ள தூக்கி போட்டுடுறாங்க. குழிக்குள்ள தூக்கி போட்டுடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா வெள்ளி காசுக்கு விற்று விடுகிறார்கள். அந்த வெள்ளி காசுக்கு விற்ற பிற்பாடு அவருக்கு ஒரு அரண்மனை வாழ்க்கை கிடைக்கிறது. அப்ப நினைச்சிருப்பார், என் ஆண்டவர் என உயர்த்துவேன்னு சொன்னார், உயர்த்தி வச்சுட்டார் அப்படின்னு சந்தோஷமா இருந்திருப்பார். பாருங்க, அடுத்த கொஞ்ச நாட்கள்ல செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலை போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த சிறைச்சாலைக்குள்ள போனதுனாலதான் ராஜாவுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல முடிந்தது. ராஜாவுடைய சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னதினால தேசத்திற்கே அவர் அதிகாரியாக, பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில வந்த ஒவ்வொரு உபத்திரவமும் அவருக்கு ஒவ்வொரு படி முன்னேற்றத்தை கொடுத்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு உபத்திரவமும் பின்னாட்களில அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். அததான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால என் வாழ்க்கையில உபத்திரம் வருது, என் வாழ்க்கையில பிரச்சனை வருது அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, நல்லது ஆண்டவரேன்னு சொல்ல பழகுங்க. இந்த அநேக உபத்திரவங்கள் தான் நம்மள தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு வேற வழி இல்லை. ஏசப்பா நமக்கு விட்டு சென்ற வழியே அதுதான். என்னுடைய அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதனால 12 சீசர்களும் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி போனாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பின்பற்றி போனார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அநேக முறை அடிக்கப்பட்டேன், அநேக முறை காவலில
வைக்கப்பட்டேன். அவர் சொல்ற வார்த்தை, எனக்கு உண்டென்று நீங்கள் கேள்விப்படுகிறதுமான இந்த போராட்டம் உங்களுக்கும் உண்டு என்று சொல்லுகிறார். 39 சவுக்கடி 5 முறை வாங்கினேன் அப்படின்னு சொல்றார். கல்லெறி உண்டுன்னு சொல்றார். எத்தனையோ உபத்திரம், எத்தனையோ முறை பசி, எத்தனையோ முறை பட்டினி, எல்லாவற்றையும் நான் சகித்தேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு இலக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு போனோம், தங்கமயமான வீட்டுக்குள்ள போனோம், எனக்காக கட்டி கொண்டிருக்கிற அந்த ஸ்தலத்திற்குள்ள போக வேண்டும் என்கிற அந்த ஒரே ஒரு சிந்தனை மாத்திரம் அவருக்குள்ள இருந்தபடியினால எல்லாவற்றையும் சகித்தார். கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்காக, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டார். பெரிய படிப்பு, பட்டதாரி, கமாலியனுடைய பாதத்தில் இருந்து படித்தவர். அவர் சொல்றார், இதெல்லாம் எனக்கு குப்பை. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் இருக்கிறது, எனக்கு பரலோக ஆசீர்வாதம் இருக்கிறது, அதுதான் முக்கியம். அதற்காக நான் எதையும் விடுவதற்கு ஆயத்தம் அப்படின்னு எல்லாத்தையுமே விட்டார். இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி பரலோகத்தை வைக்கணும். நம்ம கண்ணு முன்னாடி பரலோகத்தை வச்சா மாத்திரம்தான் இந்த பூமியில உபத்திரவத்தை சகிக்க முடியும். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எபிரேயர் புஸ்தகத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஏசப்பா நமக்கு முன்னாடி பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போகணும் அப்படின்னா அவர் போன வழியில தான் போனோம். அவர் என்ன வழியில போனார் அப்படின்னா, சிலுவையை சுமந்து கொண்டு போனார். இங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவமானத்தை சகித்தார், சிலுவையை சகித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவருக்கு முன்னாடி பரலோக சந்தோஷம் இருந்தது, சிங்காசனத்தில் அமரக்கூடிய அந்த சந்தோஷம் இருந்தது. அந்த சந்தோஷத்தை மாத்திரம்தான் அவர் பார்த்தாரே தவிர, இந்த பூமியில அவர் அடிக்கிற அந்த அடியை பார்க்கல, காரி துப்புறத பார்க்கல, கேவலமா பேசுறத பார்க்கல. அவர் பரலோகத்தை மாத்திரமே பார்த்தார். ஆகையினாலே அவர் பரலோகத்துக்குள்ள போனார். இன்னைக்கு நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள போகணும் அப்படின்னா என்ன வந்தாலும் சரி, அதை நம்ம பொருட்படுத்தவே கூடாது. தாவீது போல சொல்லணும், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளை சரிப்படுத்துவதற்காகவே, நிறைய நேரங்கள்ல நம்மளை சீர்படுத்துவதற்காகவே சில நேரங்கள்ல உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதனால இது எதுக்கு இந்த பிரச்சனை வந்தது, எதுக்கு இந்த போராட்டம் வந்தது அப்படின்னு நல்லா உட்கார்ந்து நிதானிக்கணும். நான் எந்த இடத்துல தவறி இருக்கிறேன், என் குடும்பம் எந்த இடத்துல தவறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நிதானித்தாலே போதும், உபத்திரவம் தானா மறைஞ்சு போயிடும். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்துல திரும்புங்க, அவரிடத்துல திரும்புங்க, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன். உபத்திரம் வருகிற பொழுது கொஞ்சம் நிதானித்து கர்த்தர் பக்கமா திரும்பிடுங்க. அவர் பக்கமா திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னா அவர் உங்க பக்கமா திரும்பிடுவார், உங்க பக்கமா திரும்பிடுவார். சில நேரங்கள்ல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம செய்கிற பொழுது கர்த்தர் வேறு பக்கமா திரும்பிடுவார். நாம மறுபடியும் ஆண்டவர் பக்கமா வந்துட்டோம் அப்படின்னா அவர் நம்ம பக்கமா திரும்பிடுவார். அதனால அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டுமே தவிர வேற வழி என்பது கிடையாது. இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் வருகிறது, உபத்திரவமே உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா வேதத்துல அப்படி எங்கேயுமே எழுதல. எல்லா இடத்துலயுமே உபத்திரவத்தின் ஊடாகத்தான் பரலோக ராஜ்யத்திற்கு செல்லணும் அப்படின்னு தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர உபத்திரவம் இல்லாம அந்த ராஜ்யத்திற்குள்ள போகவே முடியாது. அதனால நம்ம உபத்திரவத்துல இருக்கிறோம், பிரச்சனையில இருக்கிறோம், போராட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னா அதை பத்தி கவலைப்படவே செய்யாதுங்க. ஆண்டவரை கெட்டியா பிடிச்சுக்கிடுங்க, ஜெபம் பண்றதை விடாதுங்க, வேதம் வாசிக்கிறத விடாதுங்க. கொஞ்ச காலம் உபத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கிடையாது.
உபத்திரம் வருகிற பொழுது யோபு போல ஸ்தோத்திரம் 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 சொன்னீங்க அப்படின்னா, தாவீதை போல நல்லது நல்லதுன்னு சொன்னீங்க அப்படின்னா, சாத்தான் பார்ப்பான். எவ்வளவுதான் இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா கூட ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றாங்களே, இவங்களை இது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அவனே தானா போயிடுவான். நம்மளை பத்தி ஆண்டவர்கிட்ட அப்புறம் பேச மாட்டான். எத்தனை முறை பேசினாலும் சரி, இவங்களை ஜெயிக்க முடியலையே அப்படின்னு சாத்தான் நம்ம பக்கமா திரும்பி வரவே மாட்டான். ஆனா பிரச்சனை வந்த உடனே ஐயோ பிரச்சனை ஐயோ பிரச்சனை அப்படின்னு அங்க ஓடுறது இங்க ஓடுறது, அப்படி ஆடுறது இப்படி ஆடுறது அப்படின்னா சாத்தான் என்ன பண்ணுவான், அவன் சிரிச்சுக்கிட்டே வந்து இன்னும் அப்படியே வந்து உட்கார்ந்து நிறைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனா பிரச்சனை போராட்டம் அப்படின்னு வரும்போது சாத்தானை பார்த்து சொல்லணும், சாத்தானே நீ என்ன கொண்டு வந்தாலும் சரி, நாங்க வந்து ஜெபம் பண்றதை விட மாட்டோம், ஆலயத்திற்கு போறதை விட மாட்டோம், ஊழியத்துக்கு போறதை விட மாட்டோம், ஆண்டவரை தேடுறதை நாங்க விடவே மாட்டோம் சாத்தானேன்னு சொல்லுங்க. அவன் பார்ப்பான், கொஞ்ச நாள் பார்ப்பான், ஓடியே போயிடுவான். நீங்க அதை விட்டுட்டு பிரச்சனை வந்த உடனே பிரச்சனை ஐயா நான் அதனால்தான் சர்ச்சுக்கு வரல, என் குடும்பத்துல ஒரே போராட்டம் அதனால்தான் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பிரச்சனைய சாத்தான் கொண்டு வருவான். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, முதலிடம் ஆலயத்திற்கு, ஜெபத்திற்கு, வேதத்துக்கு அப்படின்னு நீங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சாத்தான் வெட்கப்பட்டு ஓடியே போயிடுவான். அதனால இன்னைக்கு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொடுத்து நம்மளை வந்து சாத்தான் உட்கார வைக்கலான்னு பாக்குறான். நம்ம தொடர்ந்து செயல்படணும், தொடர்ந்து செயல்படணும். அதனால கவலைப்படாதீங்க, உலகத்தை ஜெயித்த இயேசு நம்ம கூட இருக்கிறார், உபத்திரவத்தை ஜெயித்த இயேசு நம்ம கூட இருக்கிறார், சிலுவையை ஜெயித்த இயேசு நம்ம கூட இருக்கிறார், மரணத்தை ஜெயித்த இயேசு நம்ம கூட இருக்கிறார். சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அவர் இல்லாத நாளே கிடையாது, எல்லா நாளிலும் நம்ம கூட அவர் இருக்கிறார். நம்ம செயல்பாட்டை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம், என்ன பேசுறோம், எப்படி வாழ்றோம் அப்படிங்கறத அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்ன வந்தாலும் சரி, தாவீது சொன்னது போல எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், எல்லா சூழ்நிலையிலும் யோபு போல ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள்ல நம்ம மரிக்கிற பொழுது தேவனுடைய ராஜ்யத்துல தங்கமயமான இடத்துல கொண்டு போய், அழுகை இல்லாத, கண்ணீர் இல்லாத, வேதனை இல்லாத இடத்துல கொண்டு போய் நம்மளை இளைப்பாற பண்ணுவது நிச்சயம். நம்ம எல்லாரும் அப்படி நம்ம எழுந்து நிற்கலாமா? கேட்ட சத்தியத்திற்கு நம்மளை அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார், உங்களோடு கூட பேசியிருக்கிறார். எதற்கு இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றார் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா யாருக்கோ கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஏன் என் வாழ்க்கையில உபத்திரவம், ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனைன்னு ஒரு கேள்வியோடு கூட வந்தீங்க, கர்த்தர் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உபத்திரவப்பட்டது நல்லது, இப்ப நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாடு நல்லதுன்னு கர்த்தர் சொல்றார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். யோசேப்பு குழிக்குள் இருந்தார், ஆனாலும் கர்த்தருக்கு நன்றி சொன்னார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார், முறுமுறுக்கல, கர்த்தருக்கு நன்றி சொன்னார். பிரதம மந்திரியாய் உயர்த்தப்பட்டார். தாவீது இருக்கிற இடத்தை விட்டு ஓடுறார், மலைகளிலே போய் ஒளிகிறார். அப்ப கூட இது நல்லது 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 நல்லதுன்னு சொல்றார். சொந்த மகன் அப்சலோமால துரத்தப்படுகிறார், ஓடுகிறார், வெறுங்காலாய் ஓடுகிறார், மண்ணள்ளி ஒருத்தர் போடுறார். அப்ப கூட ஒரு வார்த்தை கூட சொல்ல, தேவன் இதை அனுமதிச்சிருக்கிறார், இந்த சீமை என்னை தூசிக்கட்டும் விடுங்க. மண்ணள்ளி போடுறான், தூசிக்கிறான். அப்போ சொல்ற வார்த்தை, என் தேவன் இதை அனுமதிச்சிருக்கிறார். தேவன் அனுமதிச்ச காரியத்தை நம்ம எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு பொறுமையா அப்படியே நடந்து போகிறார். இதெல்லாம் மறுபடியும் அதே ஸ்தானத்துல தாவீதை கொண்டு வந்து உட்கார பண்ணினது. அதனாலதான் சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. உங்களுக்கு விரோதமா உங்க குடும்பத்துக்குள்ளே எழும்புறாங்களா, நல்லதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா உங்க பிள்ளைகளே எழும்புறாங்களா, நல்லதுன்னு சொல்லுங்க. உங்க மாமனார் எழும்புறாரா, நல்லதுன்னு சொல்லுங்க. வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரி எழும்புறாங்களா, நல்லதுன்னு சொல்லுங்க. தேவன் எதை செய்தாலும் சரி நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார். அடுத்தது ஏதோ ஒரு நன்மையை வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நீங்க உபத்திரவத்தை சகிங்க, உபத்திரவ நேரத்துல கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க.
உபத்திரவ நேரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும், அடுத்த உயர்வு உங்களுக்கு வரும். பரலோக தகப்பனே, இந்த நாள்ல எங்களோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா, எங்களோடு கூட பேசுனீங்கப்பா. ஆண்டவரே, நாங்க சோர்ந்து போய் வந்தோம், சோர்ந்து போய் வந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க பலமான ஒரு ஆகாரத்தை கொடுத்து உற்சாகப்படுத்தினீங்க. நன்றி. இந்த உபத்திரவம் தான் எங்களை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்லும். இயேசு சிலுவையை சகித்தார், அவமானத்தை எண்ணவில்லை. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் பரலோகத்தையே நினைத்து கொண்டிருந்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரலோக சிந்தனையோடு கூட வாழணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்பா, இந்த வார்த்தை கேட்ட அத்தனை பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த உபவாச கூடுகைக்கு வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உபத்திரவத்துல, போராட்டத்துல, கண்ணீர்ல, வேதனையில் இருக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் நீங்க பாருங்க ஆண்டவரே. திராணிக்கு மேலாக நீங்க சோதிக்கப்பட விடமாட்டீங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஒரு விஷயங்க நீங்க பாருங்க, நீங்க கண்ணோக்கி பாருங்க. இன்று ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா. போராட்டங்கள் மறைய இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற, துக்கப்படுத்துகிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மறைவதாக. வியாதியை உண்டாக்குகிற பொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டி அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால அகன்று போ. ரிகா ரூபா ஷகபா ரிபாலா தூராபா ஷகபா. வியாதிகளை, பலவீனத்தை உண்டாக்கி போராடுகிற, முடக்க போராடுகிற ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொட்டீங்கப்பா, ஆசீர்வதித்தீங்க. யோபு தன் சிநேகிதருக்காய் ஜெபித்தான், கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றினார் என்ற வேத வசனத்தின்படி தகப்பனே, மற்றவர்களுக்காக, அன்றொரே ஊழியக்காரங்களுக்காக, தேசத்திற்காக, தேச தலைவர்களுக்காக ஜெபித்திருக்கிறாங்க. ஜெபித்ததன் நிமித்தம் அப்பா உங்க பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. உங்க ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். படிப்பு, நல்ல படிப்பு கொடுங்க அன்றொரு, மேற்படிப்பை தொடர உதவி செய்யுங்க அன்றொரு, திருமண காரியங்களை வாய்க்கப்படுங்க. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்கப்பா. வியாதி பலவீனங்கள் மறையட்டும், கடன் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். சகல உபத்திரவங்களும் இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை விட்டு இப்பொழுதே மறைவதாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீங்க அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டதற்காய் நன்றி. இப்படி வல்லமை அனுப்பி சுகமாக்கினதற்காய் நன்றி. இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நன்றி. இந்த நாளே அப்பா புதிதாய் வந்திருக்கிற எங்களுடைய ஆயிரையாவுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க அப்பாவுடைய துணைவியாருக்காய் ஜெபிக்கிற, ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர், இந்த சபையை நடத்துவதற்கேற்ற ஞானத்தையும் கிருபையும் வல்லமையும் அப்பா ஆவியானவரை நீங்க கொடுத்து இந்த ஊழியத்தை நாளுக்கு நாள் வளர்த்தெடுப்பதற்கு, ஜனங்களுக்கு போதிப்பதற்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் பயன்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறப்பா. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர், சபை ஊழியர் அவர்களை ஆசீர்வதி, அவருடைய துணைவியார் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, பொறுப்பாளர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர், இந்த சபையை சுற்றில இன்னும் நிறைய மக்கள் இருக்கிறாங்கப்பா, அவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு உள்ள கொண்டு வாங்க. நாளுக்கு நாள் ஆண்டவர் சபை நிரம்பி வழியணும், ஆத்துமாக்களினால நிரப்பப்படணும்ப்பா. வருகிற நாட்கள்ல பண்டிகை ஆராதனைகளை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. அந்த நாட்கள்ல கர்த்தர் இயற்கை சாதமாக்கி கொடுங்கப்பா. மின்சாரம் தடையில்லாதபடி கிடைக்க உதவி செய்யுங்க. சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் நேர்த்தியாய் நடக்க தேவன் விசேஷித்த பாதுகாப்பை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி. எல்லா ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். திருச்சபை குடும்பத்தினர், அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எந்த தீங்கும் உடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. அப்பிரோஜனமான ஊழியக்காரனாகி என்ன அழைத்து கொண்டு வந்தீங்க, நன்றி. கடமை செஞ்சிருக்கிறப்பா. ஆண்டவரே, நீங்க என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தில் நம்முடைய பிள்ளைகள் நிலைத்திருக்க கிருபை கொடுங்கப்பா. இந்த வசனங்கள் எல்லாம் 30, 60, 100 பலன் தரட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி கன மையம் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.